வணக்க மக்களே, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாணவர்கள் சந்திக்க போறாங்க. அதுக்கான நடவடிக்கையை கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அமைச்சரவை அதுக்கான முடிவுகள் எடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு முதல் வந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். பாடசாலையின் நேரம், அதாவது பாடசாலை நடைபெறும் நேரத்தை அரசு மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்லி. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணில இருந்து 4 மணி வரை பாடசாலை நேரம் என்ன சொல்றது நீடிக்கப்பட்டிருக்கிறதாக ஏற்கனவே வந்த செய்திகள் உங்களை எல்லாருக்கும் தெரியும். விளக்கம் பிரதமர் என்ன சொல்றது கருணி அமரசூரியா அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியிருந்தாரு. என்ன சொன்னா, இவ்வாறான நேர மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது மனித வாழ்க்கை இதுவரைக்கும் இலங்கையர்கள் ஒரு செட்டப் ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாரத்தை கொண்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாடசாலையில நேரங்கள்ல மாற்றம் கொண்டு வரும் பொழுது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதை உடனடியாகவே கொண்டு வர முடியாது. அதன் அடிப்படையில் 30 நிமிடங்கள் மாத்திரமே பாடசாலை நேரம் அதிகரிக்கப்படுவதாக முதலே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எதிர்வரும் காலங்கள்ல வருடங்கள்ல எதுவும் நடக்கலாம். பாடசாலை நேரம் 8 மணில இருந்து 4 மணி வரை திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைபெற வாய்ப்பு இருக்கலாம். ஆனா தற்போதைக்கு அரை மணித்தியாலம், அதாவது 30 நிமிடங்கள், பாட நேரங்கள் 10 நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பாடத்தின் நேரங்கள் ஒவ்வொரு பாடங்களுக்கும் 10 நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், வரலாறு பாடம் இனி இல்லைன்னு. நிச்சயமாக வரலாறு பாடம் இனி இல்லைன்னு இல்லை. வரலாறு பாடம் ஓயலுக்கு கட்டாயம் இல்லை. ஓயலுக்கு இதுவரைக்குமே வரலாறு பாடம் கட்டாய பாடமாக இருந்தது. ஆனா ஓயல்ல அது விருப்பத்துக்குரிய பாடமாக மாறப்போகுது எதிர்வரும் காலங்கள்ல. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அது என்ன சொல்றது, நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டு மட்டும் வரலாறு பாடம் எடுக்கலாம். பாடங்கள் வரிசையில அதுவும் ஒரு பாடமாக இருக்கும். ஆனா நீங்கள் ஓயலுக்கு வரும் பொழுது அது விருப்பத்துக்குரிய பாடமாகவே மாறும். அதை நீங்க விரும்பினா அந்த பாடமா தெரிவு செஞ்சு ஓயல்ல எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா வேற பாடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கட்டாய பாடம் அந்த வகையில அதை நீக்கப்படுவதாக அரசு தெளிவாக அறிவிக்கிறது. அதுதான் முக்கியமான விடயம். அந்த செய்திகள் எல்லாம் பொய் செய்தியா கொண்டிருக்கு. வரலாறு பாடம் நீக்கப்படல, வரலாறு இருக்குது. ஆனா ஓயலுக்கு கட்டாய பாடம் இல்லாம அது விருப்பத்துக்குரிய பாடமாக மாற்றப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் தெரியும், நான் வேற பாடங்கள் இப்ப விருப்பத்துக்குரிய பாடமா எழுதி கொண்டிருக்கிறீங்க. அதே போன்று வரலாறு பாடம் அமைய இருக்கிறதாக தகவல் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு கல்வியில சீரமைப்பு நடைபெற இருக்கு. எங்களுடைய புதிய சொல்றது அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு அதுக்கான ஒரு நடவடிக்கையை எங்களுடைய நாட்டின் கௌரவ பிரதமர் கரணி அமரசூரியா அவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல உங்களை எல்லாருக்கும் தெரியும், வடக்கு மாகாண சபையில மிகப்பெரிய ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு என்ன சொல்றது கூட்டத்தை நடத்தி வராங்க, ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வராங்க. நிச்சயமாக நாங்கள் அங்க சென்றிருந்தாங்க அடிப்படையில அங்க விசாரிச்சதன் அடிப்படையில இந்த பதிவு செய்யறோம். கல்வி சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை இலங்கை எதிர்கொள்ள போது அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில சில முக்கியமான நல்ல முடிவுகளை இப்ப அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அந்த கௌரவ எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு என்ன சொல்றது முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த நடவடிக்கையில அடுத்தடுத்து என்ன சொல்றது நம்ம பேச்சளவுல இல்லாம அடுத்தடுத்து செயற்பாடுல செய்ய வழிகிட்டு நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. கல்வி எங்களுடைய நாட்டின் முதுகெலும்பு. கல்வியை உயர்த்துறதுக்கான கல்வி தொடர்பான அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்குது எங்களுடைய நாட்டின் என்ன சொல்றது இப்ப தற்போது ஆட்சி அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம். நிச்சயமாக இன்றைக்கு கௌரவ பிரதமர் கரணி அமரசூரியா அவர்கள் யாழ்ப்பாணத்துல கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக வடக்கு மாகாண சபையில மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வராங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. 2ஆம் தேதி 8ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.